டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நல்லா தகன்னு தங்க மாதிரி ஜொலிக்கிற உளுந்த வடை வீட்டில் எப்படி ஈஸியாக போடலான்னு தான் பார்க்க போகிறோம். எப்பவும் போடுற உளுந்த வடையில் இன்றைக்கி நம்ம எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கிறோம். அதோடு சேர்த்து நார்மலாக நம்ம உளுந்த வடை போடும்போது கையில் எடுத்து போடுறதுக்கு ஒரு சிலருக்கு கை கொஞ்சம் கூசும். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் ஈஸியாக எப்படி போடலாம் அப்படிங்கிறதுக்காகவும் இன்னொரு டிப்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் வந்து உளுந்த வடை நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஆனாலும் இன்னைக்கு இந்த உளுந்த வடையில் வந்து டிஃப்ரெண்ட் நிறையா இருக்குது. அதுக்கு இன்றைக்கி நம்ம வந்து மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு உளுந்து எடுத்துருக்கோம். உளுந்து 250 கிராம் எடுத்து நல்லா 1 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறிடுச்சு. 2 தடவை நல்லா அலசிட்டு சூப்பராக உளுந்து எடுத்து வச்சிட்டோம். உளுந்து வாங்கும் போதே புதுசாக வாங்கிடணும். புது உளுந்து வாங்கும்போது நமக்கு நல்லா மாவு பொங்கி வரும். அப்படின்னா தான் நமக்கு எண்ணிக்கையும் நல்லா கிடைக்கும். நல்லா உளுந்தும் நல்லா கெட்டியாக சூப்பராக ஆடி வரும். இப்போ நம்ம இதை ஆட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஊறின உளுந்து எடுத்து நம்ம கிரைண்டரில் போட்டுடலாம். இப்போ நம்ம ஒரே உரலில் போட்டுடுறோம். 250 கிராம் உளுந்தையும் ஒரே ரவுண்டில் போட்டுடுறோம். மாவை வந்து ஆட்டி எடுக்கிற பக்குவம் ரொம்ப முக்கியம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். போடுறதுக்கு தக்கன கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். மொத்தமாக சேர்த்துற வேண்டாம். நல்லா கெட்டியாக ஓடி வரட்டும். அரைக்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்க அந்த கெட்டிக்கு தக்கன நம்ம தண்ணி தொளிச்சு ஆட்டணும். இப்போ நம்ம ஏற்கனவே உளுந்த போட்டு நல்லா ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு நல்லா நமக்கு அரைச்சி வந்த உடனே அதுக்கடுத்து தான் நம்ம தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு நல்லா பொங்க ஆட்டணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தணும். நல்லா அரைச்ச உடனே அதுக்கடுத்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஆட்டணும். இப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 ml தண்ணி தான் நமக்கு தேவைப்பட்டிருக்கு. அதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் ஆரம்பத்தில் நல்லா லூஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டு அடுத்தடுத்து தண்ணி தெளித்து நல்லா சேர்த்து நல்லா இந்த மாதிரி கெட்டியாக சூப்பராக ஆட்டணும். உளுந்து மாவு நல்லா ஓடிடுச்சு. தோண்டக்கூடிய பருவம். அப்படி தோண்டக்கூடிய பருவத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு 50 ml வந்து சன்ஃப்ளவர் ஆயில் உள்ளே சேர்த்துருவோம். 50 ml சன்ஃப்ளவர் ஆயில் உள்ளே சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஓட விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தோண்ட போகிறோம். எதுக்காக நம்ம இந்த இடத்துல சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்குறோம் அப்படின்னா, அந்த சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்கும்போது நமக்கு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அப்புறம் வந்து எண்ணெய் குடிக்கிறது கொஞ்சம் குறையும். நம்ம உளுந்த விட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம ஒரு 50 ml சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா சுத்த விட்டுட்டு நம்ம தோண்ட ஆரம்பிச்சிடலாம். பார்த்தாலே தெரியும் நமக்கு மாவு ஆடினது அப்படியே நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி நல்லா இப்படி பஞ்சு மாணிக்க நல்லா சூப்பராக இந்த மாதிரி ஆடி கெட்டியாக வரணும். இது நல்லா ஓடினது இப்படி தண்ணியில் போட்ட உடனே நல்லா மிதக்கணும். இந்த மாதிரி நல்லா மிதந்து வரணும். நம்ம தண்ணியில் போட்டு மிதந்த உடனே திருப்பி எடுக்கும் போதும் அது கரையாது. அப்படியே நமக்கு எப்படி போட்டோமோ அப்படியே வரும். நம்ம தோண்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உளுந்து மாவு தோண்டி வச்சாச்சு. இப்போ தோண்டிட்டு 2 வெங்காயம் மீடியம் சைஸ் 2 வெங்காயம் நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கேன். சின்ன குழந்தைங்க அப்படி வீட்டில் நிறைய வடை சாப்பிட்ற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய பொருட்களில் நீங்கள் வந்து குறைச்சிக்கோங்க. 2 வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொடுசாக வெட்டி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். பச்சை மிளகா 4 பச்சை மிளகா நான் வெட்டியிருக்கேன். மீடியம் சைஸில் 4 பச்சை மிளகா நல்லா வட்டமாக வெட்டி வச்சுருக்கேன். இஞ்சி துண்டு சின்னதாக இந்த அளவு விரல் அளவு எடுத்துகிட்டு நல்லா பொடுசாக முனிக்கி வெட்டி வச்சுருக்கேன். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். நல்லா 2 கொத்து உருவி நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கேன். மல்லி இலையும் நல்லா கைப்பிடி அளவு தாராளமாக போடலாம். நம்ம உளுந்தோடைய பொறுத்த அளவில் அதையும் உள்ளே சேர்த்துடலாம். இன்றைக்கி தேங்காய் துருவல் சேர்க்குறோம். நம்ம இந்த அளவில் ஒரு சின்ன முறி தேங்காய் எடுத்து நான் இப்போ இந்த ஒரு தேங்காய் தான் இதில் பாதியாக உடைச்சி இதில் ஒரு துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த துருவலை நம்ம உள்ளே சேர்த்துக்கிறோம். இன்றைக்கி தேங்காய் சேர்த்து நம்ம ஒரு உளுந்த வடை சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும். மிளகு ஒரு 1/2 டீஸ்பூனு நான் முழுசாக தான் போடுறேன். நீங்கள் லேசாக 1-2மா மிக்சியில் அடித்து போடனாலும் போட்டுக்கலாம். ஜீரகம் 1 டீஸ்பூனு நிறையா அதையும் உள்ளே போட்டுருங்க. உளுந்து மாவுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன். எப்பயுமே உளுந்த வடைக்கு உப்பு வந்து கரெக்டாக இருக்கணும். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு. அரிசி மாவு இப்போ 100 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். ஆனால் மாவோட இன்றைக்கி ஏற்கனவே நம்ம கெட்டியாக தான் எடுத்துருக்கோம். மாவு ஆட்டி எடுத்துருக்கோம். அதனால் அந்த மாவோட அந்த எடுத்து போடுற பக்குவத்துக்கு தக்கனா நமக்கு அரிசி மாவு தேவைப்படும். இல்லை பாதி அளவு மட்டும் போட்டுக்கிறேன். அப்புறம் பிணைஞ்சு பார்த்துட்டு அப்புறம் நம்ம தேவைன்னா எக்ஸ்ட்ராவாக சேர்க்கலாம். இப்போ கடலை மாவு ஒரு 50 கிராம் எப்பயுமே நம்ம உளுந்த வடை போடும்போது கடலை மாவு சேர்க்கும்போது நமக்கு அந்த ஒரு நைஸாகவும் இருக்கும், சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும். எண்ணெய் வந்து ஜாஸ்தி குடிக்காது. இப்போ நல்லா பிணைஞ்சிக்கலாம். இந்த மாவோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி ஒரே ரவுண்டாக பிணைங்க. மாவு நம்ம கெட்டியாக இருந்தால் தான் இந்த மாதிரி வரும். மாவு வந்து நல்லா பிசைறதுக்கு தக்கன கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவும் எடுத்துக்கணும்.
இப்போ நம்ம மாவு போட்ட அளவில் நமக்கு அந்த மாவோட அளவு சரியாக இருக்குது. பிசைறதுக்கு தேவையான மாவு போட்டதில் சரியாக இருக்குது. இப்போ நம்ம பிசைஞ்சாச்சு. நல்லா எண்ணெய் வந்து சட்டியில் சூடாகிட்டு நல்லா சூடுனா நல்லா சூடாக இருக்கும். ஏன்னா உளுந்த வடைக்கு நல்லா சூடு இருந்தால் தான் நம்ம போட்ட உடனே எண்ணெய் குடிக்காது. இப்போ அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்குவோம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு தான் இதை பண்ணணும். தண்ணியில் வந்து கையை நனைச்சிக்கங்க. நனைச்சிட்டு தண்ணி நல்லா உதறிடுங்க. நல்லா உதறிட்டு அப்படி மாவு கொஞ்சமாக எந்த அளவுக்கு நம்ம போடுறோமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு உருட்டு நல்லா இந்த அளவுக்கு உருட்டிட்டு அப்படி மெதுவாக உருட்டுங்க. அந்த தண்ணி முக்கின உடனே நமக்கு ஜாஸ்தி ஒட்டாது மாவு. அப்படியே அந்த பெருவரல்கிட்ட நடுவில் ஒரு ஓட்டை, அவ்வளோதான். அப்படியே கொண்டு வாங்க. அப்படியே கொண்டு வந்து எண்ணெய் பக்கத்தில் வந்த உடனே இந்த 4 விரலையும் அப்படியே திருப்புங்க. மெதுவாக வச்சு அப்படியே எடுங்க. விரல் தன்னால் வந்துடும். கூட கொஞ்சம் தண்ணியை தொட்டுட்டு லேசாக உதறிட்டு அப்புறம் இந்த மாதிரி எடுத்து உருண்டை பண்ணிவிட்டு ஒரு ஓட்டையை போட்டு மெதுவாக போட்டுருங்க. போட்டாச்சு. இப்போ நமக்கு லைட்டாக அந்த மாதிரி நல்லா செவந்து வந்த உடனே இப்போ நம்ம போட்டதை அப்படி புரட்டி விட்டுக்கலாம். அப்படி ஒன்று ஒன்றா புரட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி மேலே லேச செவந்து வரணும். அவ்வளோ தான் நம்ம புரட்டணும். சூப்பராக ஒரு பொன்னிறத்தில் நல்ல அருமையான ஒரு உளுந்த வடை தயாராகிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம உளுந்த வடை ரெடியாக 4லேருந்து ஒரு 5 நிமிஷம் ஆகும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பபுள்ஸு கொஞ்சம் வரத்தான் செய்யும். ஃபுல்லாலாம் அடங்காது. இந்த அளவுக்கு கொஞ்சம் அடங்கின உடனே நம்ம எடுத்துடலாம். அப்படியே எடுத்து வெளியில் வச்சுருங்க. நம்ம இது கையில் எடுத்து போடுறது எந்த அளவுக்கு பக்குவமாக கையில் எடுத்து போடணுன்றதை நம்ம காமிச்சோம். இப்போ அந்த மாதிரி கையில் எடுத்து போட முடியலை, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சொம்பு மாதிரி இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கிறத எடுத்து நம்ம பிளாஸ்டிக் கவரு இல்லைன்னா இலை அதை நல்லா சுற்றி ரப்பர் பேண்ட் போட்டு இறுக்கிட்டு நல்லா இந்த மாதிரி டெம்பராக இருக்கணும். அப்போ லேசாக தண்ணியை தொட்டு மேலே லேசாக தடவிக்கங்க. இப்போ நம்ம மாவு ரெடியாக வச்சுருக்கோம். ஏற்கனவே ஒரு ரவுண்டு போட்டோம். இந்த மாதிரி உருண்டை எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு உருண்டை பண்ணுங்கள். உருண்டை பண்ணிவிட்டு மேலே இப்படி வச்சுருங்க. நல்லா இப்படி மேலே வச்சுட்டு இந்த மாதிரி உருட்டி மேலே வச்சுட்டு லேசாக ஒரு ஓட்டை, அவ்வளோதான். அப்படியே கொண்டு வாங்க. இப்போ அப்படியே நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். அப்படியே கொண்டு வந்தோடனே பக்கத்தில் வந்து மெதுவாக அப்படி தட்டிடுங்க. அதுவாக விழுந்துடும். அப்படியே எண்ணெய் பக்கத்தில் கொண்டு வந்து அப்படியே இறக்கிடுங்க. அந்த சேஃபு கரெக்டாக வந்துடும். அந்த ஓட்டை சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அந்த எண்ணெயில் போட்ட உடனே அது அப்படியே வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அந்த ஓட்டை வழி எண்ணெய் வர ஆரம்பிச்சிடும். டெய்லி போட்டால் அந்த மாதிரி பழக்கம் வந்துடும் கையில் போடுறதுக்கு. எப்பயாச்சும் போடும்போது அது டக்குன்னு வராது. அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் இந்த மாதிரி இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நம்ம உருண்டை பிடிச்சி இதில் தட்டி அப்படி ஓட்டை போட்டு போடும்போது நீங்கள் எப்படி போட்டாலும் உங்களுக்கு அந்த சேஃப் வந்துடும். உள்ள அப்படி எண்ணெயில் இப்படி எப்படி போட்டாலும் உங்களுக்கு அந்த சேஃப் வந்துடும். பக்கத்தில் பயப்படாமல் கொண்டு வந்து அப்படி மெதுவாக இறக்கிட்டிங்கன்னா அதுவாக ஆட்டோமேட்டிக்காக உள்ளே விழுந்துடும். இப்போ நமக்கு பபுள்ஸ் எல்லாம் குறைஞ்சி நல்லா செவந்து சூப்பராக வந்துருச்சு வடை. இப்போ நம்ம அரிச்சு எடுத்துடலாம். அப்படியே நமக்கு தேங்காய் பூவெல்லாம் போட்டு சூப்பரான ஒரு சாம்பார் உளுந்த வடைக்குனே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அப்படியே மேலே ஊற்றுங்க. அப்படியே பிக்கிறோம், பெரட்டுறோம், அப்படியே திங்கிறோம். வடை வந்து நல்லா சூப்பராக சாஃப்ட்னஸாக இருக்குது. அது இந்த சாம்பார் அப்படியே அந்த ஒரு தண்ணியான சாம்பாரை ஊற்றி அதை சாப்பிடும்போது நல்லா அருமையாக இருக்கும். இதே மெத்தடில் சூப்பரான ஒரு உளுந்த வடையை நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.